Hi guys, welcome to A2Z4 Projects. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு RF டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து நம்ம இந்த RF டெக்னாலஜியை என்கோடர் டிகோடர் மூலமா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோல் மூலியமாகவும் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ரிசீவ் பண்ணலாம். பட் வந்து நம்ம வந்து என்கோடர் டிகோடர் மூலியமா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த போர்டை பற்றி பார்ப்போம். இந்த போர்டு வந்து லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸில் வயர்லெஸ்ஸாக ஒரு டேட்டா அனுப்புகிறதாலும் சரி, ஒரு டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறதாலும் சரி, இதுதான் யூஸ் ஆகும். ஓகேவா? அதான் நம்ம நீங்கள் பார்க்குறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் RF டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் வீடியோஸ் நிறையா பார்ப்போம். இதில் வந்து இந்த இது இருக்கா, இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர். ஓகேவா? இதில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும், இங்கே இது வந்து ரிசீவ் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டரை பற்றி பார்ப்போம். இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து நம்ம வந்து 12 voltage வரை இன்புட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து 705, இது 5 voltage கன்வெர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துரும். இது வந்து HT12E. ஓகேவா? இந்த ஐசி வந்து HT12E. நம்ம வந்து ரிசீவரில் யூஸ் பண்ணுறது வந்து HT12D. ஓகேவா? இதான் வந்து டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா? இந்த டிரான்ஸ்மிட்டரில் மொத்தம் 4 பின் இருக்கும். ஒன்று கிரவுண்டு, இன்னொன்று டேட்டா, இன்னொன்று VCC, இன்னொன்று ஆண்டனா. ஓகேவா? இது வந்து 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் வந்து இன்னொரு டைப் இருக்குது, அதே இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது வந்து பச்சை கலரில் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து 4 இன்புட். ஓகேவா? இந்த 4 பட்டனை யூஸ் பண்ணுற மூலயமா 4 இன்புட் கொடுத்து இங்கேருந்து 4 டேட்டா அனுப்பிக்கலாம். ஓகேவா? அந்த ரிசீவர் வந்து 4 இன்புட்டை ரிசீவ் பண்ணும். ஓகேவா? இது வந்து என்கோடர். ஓகேவா? இது வந்து என்கோடர் ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து போகிற சிக்னலை வந்து என்கோட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அது ஏன் என்கோட் பண்ணுறதுனா, யாராச்சும் இடையில ஹேக் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கான வந்து நான் வந்து இதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து என்கோட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்து 4 பின் இருக்கா, இந்த 4 பின்னை நம்ம தனியாக எடுத்து ஒரு பட்டன் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து ஆர்டினோ அந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோல், PLC அந்த மாதிரி எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலில் வேணாலும் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ரிசீவர் பற்றி பார்ப்போம். இந்த ரிசீவரில் இந்த இதான் வந்து ரிசீவர் பின். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து கிரவுண்டு, டேட்டா, VCC, கிரவுண்டு, ஆண்டனா. ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து ஆண்டனா ஃபிட் பண்ணல, இதிலே ஃபிட் பண்ணலாம், அதிலே ஃபிட் பண்ணலாம். அதாவது அது வந்து ஹை ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சிக்கு தான் நம்ம வந்து ஆண்டனா ஃபிட் பண்ணணும். இந்த ரெண்டோட இது லென்த் வந்து ஒரு 500 feet வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்யூரேட்டாக சொல்ல போனோம்னா ஒரு 152 meters அது வரை நம்ம வந்து இந்த 2 இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த RFனா இப்போ உள்ள டெக்னாலஜி, நம்ம வந்து TSOP-ஆக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, அது வந்து பழைய டெக்னாலஜி. ஓகேவா? இப்போ இது மூலயமா தான் நம்ம வந்து ஃபியூச்சரில் நிறையா ப்ராஜெக்ட் செய்வோம். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து இதான் வந்து ரிசர்வ் பார்ட்டு, இதில் வந்து HT12D IC இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து மொத்தம் 6 LED இருக்கும். இந்த 6 LEDயில் இந்த 4 வந்து அவுட்புட் இண்டிகேட் பண்ணும். இது வந்து பவர் LED, இது வந்து அந்த ரிசீவர்லேருந்து வருதாங்கிறத இண்டிகேட் பண்ணுறக்காண்டி, அதாவது ரிசீவர்லேருந்து சிக்னல் வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். அப்போ அந்த ரிசீவர் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த LED வந்து ஆஃப் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து 4 அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த 4 அவுட்புட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி, இல்லை எது யூஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி, இதை வந்து 4 அவுட்புட் எடுத்துக்கொண்டு போய் ஒரு ரிலே போர்டோ ஒரு எல்இடியோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து ப்ளஸும் கொடுத்துக்கலாம், மைனஸும் கொடுத்துக்கலாம். 5 voltage கொடுத்துக்கலாம். இது வந்து 12 voltage கொடுக்குறக்காண்டி யூஸ் ஆகுது. ஓகேவா? இது வந்து 705. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இது ரெண்டுக்கு வந்து பவர் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இதுக்கும் பவர் பண்ணியாச்சு, இதுக்கும் பவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்இடி எதுக்கு எரியுதுன்னா, இதுக்கு வந்து பவர் சப்ளை இருந்து எரியுது. இந்த இதுவும் பவர் காண்டி தான். இந்த இது வந்து இதில் வந்து டிரான்ஸ்மிட் சிக்னலை வந்து இது ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும், எப்போவுமே ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்காண்டி வந்து இந்த எல்இடி எரியுது. ஓகேவா? இப்போ இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா இந்த எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். இதோட பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா இந்த எல்இடி ஆஃப் ஆகும். ஆனால் பவர் எல்இடி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இதுலேருந்து அது சிக்னல் போக தான் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து அமுக்குறேன், இங்கேருந்து சிக்னல் போய் அந்த எல்இடி அமுக்குது. இப்போ செகண்ட் இதை அமுக்கும்போது செகண்ட் இது சிக்னல் அனுப்புது, இது வந்து ரிசீவ் பண்ணுது. தேர்ட் அமுக்குனா தேர்ட் இது இங்கேருந்து சிக்னல் அனுப்புது, அது வந்து ரிசீவ் பண்ணுது. ஃபோர்த் அமுக்குனா இங்கேருந்து சிக்னல் அனுப்புது, அது வந்து ரிசீவ் ஆகுது. ஓகேவா? இதான் வந்து RF டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இதை பற்றி நிறையா ஃபியூச்சர்ஸில் வீடியோ பார்ப்போம். இது வந்து டுட்டோரியல் நம்பர் 1. ஓகேவா? இதான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.